நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, எதிர்பாராத இடத்தில் இடியை இறக்கிய மோடி, தொடரும் அதிரடிகள், அதிர்ந்து போன வல்லரசுகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் மோடி அவர்கள் கலந்து கொள்கின்றார். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேச போறாருன்னு உலக நாடுகள் நினைச்சதுன்னா, குறிப்பா வல்லரசு நாடுகள் நினைச்சதுன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பானது உலகத்திலேயே பெரிய அமைப்பு, ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளுக்கு இடையில நாம எப்படி வர்த்தகத்தை பார்ப்பது, சுகாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, கல்வியை எப்படி மேம்படுத்துவது, வறுமையை எப்படி ஒழிப்பது, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில வரியை எப்படி பகிர்ந்து கொள்வது, வரி விதிப்பை எப்படி கையாள்வது, இதை பற்றி தான் மோடி அவர்கள் பேச போறாரு. மற்றபடி உலக நாடுகளை பற்றியோ, உலக நாடுகளுடைய பிரச்சனையை பற்றியோ, பிரிக்ஸ் கூட்டமைப்பும் உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பும் எப்படி இருக்குது என்பதை பற்றி எல்லாம் பேச போறது கிடையாது. மோடி அப்படியே பேசினார்னா கொஞ்சம் உள்நாட்டு அரசியலும் கலந்து பேசுவாரு. உள்நாட்டு அரசியல் என்கின்ற போது பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக கண்டிப்பா மோடி பேசுவாரு. ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புல போய் கலந்துகிட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு எதிராக உங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சியா? சீனாவும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு மறைமுகமா உதவி இருக்கிறாங்க. அந்த நாடுகளுக்கு சர்வதேச அமைப்புல போய் உன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சியா? பிரிக்ஸ் கூட்டமைப்பு போயிட்டு நீ உலகம் வெப்பமயமாததை பற்றி பேசிட்டு வந்திருக்கிற, ஆனா பாகிஸ்தானையும் சீனாவையும் துருக்கியும் கண்டிச்சியா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்க போறாங்க மோடிய. அதற்காக பெஹல்காம் தாக்குதலை பற்றி கண்டிப்பா பேசுவாரு, பாகிஸ்தானை பேசுவாரு. அவ்வளவுதான் மோடியுடைய உரை இருக்க போகுது. ஆனா வல்லரசுகளுக்கு எதிராக கண்டிப்பா இருக்காது. ட்ரம்பினுடைய வரி அல்லாத ஏகாதிபத்தியம், அடக்குமுறை, இதை பற்றி எல்லாம் மோடி அவர்கள் பேச போறது கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வல்லரசுகள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம, வல்லரசுகளே நினைத்து பார்க்காத இடத்துல மோடி அவர்கள் ஒரு இடியை இறக்கி இருக்கிறாரு. தொடரும் அதிரடிகள். அமெரிக்காவுக்கு வரி பகிர்வை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்தியா பிடி கொடுக்காம இருக்கிறது. அதுவே அமெரிக்காவுக்கு தலைவலி தான். அதனை தொடர்ந்து பிரிட்டன் நம்மளை பகை நாடு என்று சொல்லிச்சு. அதற்கும் நம்ம இந்தியா பொலந்து கட்டிச்சு. ஆனா பிரிக்ஸ் கூட்டமைப்பிலும் மோடி அவர்கள் தன்னுடைய அதிரடியை காட்டியிருக்கிறாரு. என்னன்றத ஒவ்வொன்னா பார்க்கலாமா? முதல்ல பயங்கரவாதத்தை எந்த நாடும் ஆதரிக்க கூடாது. அப்படியே எவனா ஒருத்தன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவன் ஆதரித்தாலும் சரி, பயங்கரவாதத்துக்கும் தடை விதிக்கணும், ஆதரிக்கிறவனுக்கும் தடை விதிக்கணும். பயங்கரவாதத்தை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஆதரிக்கிறவனையும், பயங்கரவாதத்தால் பாதிப்படைஞ்சிருக்கான் பாரு, அவனையும் தயவு செய்து ஒன்னா பார்க்காதீங்க. உலகத்தினுடைய புற்றுநோயே பயங்கரவாதம் தான். அதனால பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்று திரண்டு பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் பாத்தீங்கன்னா முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு பெஹல்காம் பற்றி கண்டிப்பா பேசினார். பெஹல்காம் தாக்குதல் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு, எங்களுடைய பண்பாட்டை அழிப்பதற்கு கோழைத்தனமாக மறைமுகமாக எங்க மீது தாக்குதல் தொடுத்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் தெரியுமா? அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தது தெரியுமா? அதனால பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஆதரவாக இருந்தவங்களுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றினாரு. இதெல்லாம் போக உலக நாடுகள் எதிர்பார்க்காத இடத்துல மோடி ஒரு இடியை இறக்கினாரு. எப்போதும் வல்லரசுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது ஒட்டுமொத்தமாக திணிக்கப்படுகிறது. கிழக்கு ஆசிய நாடுகள், கிழக்கு நாடுகள், தென்கிழக்கு நாடுகள் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக கிழக்கு நாடுகளுக்கு எந்தவித பிரதிநிதித்துவம் இல்லாம உலக வல்லரசுகள் ஆதிக்கம் நிறைந்து நம்மளை ஏய்க்க பார்க்கிறது அப்படின்னு ஆரம்பித்தவர். ஏயா நீங்க யூஎன் கவுன்சில்ல ஒரு முடிவெடுக்கிறீங்க, ஆனால் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல கிட்டத்தட்ட 56% மக்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். உலகத்துல 100% மக்கள் இருக்காங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நாடுகள்ல தான் 56% மக்கள் இருக்கின்றார்களாம். உலகத்தினுடைய பொருளாதாரம் 48% பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள்ல தான் இருக்குதான். ஆனா இந்த நாடுகள் யூஎன் கவுன்சில்ல ஏதாவது பங்களிப்பு செலுத்துகிறதா, இல்ல அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கிறதா,
80 ஆண்டு காலமாக சில நாடுகள் மட்டுமே வந்து யூஎன் கவுன்சில்ல கோலோச்ச வேண்டுமா? அவங்க மட்டும் எடுக்கின்ற முடிவை நாம தோல்ல சுமந்து உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமா? இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல 56 நாடு இணைந்திருக்கு. இந்த 56 நாடுகளும் 56 கலாச்சாரம் கொண்டது, 56 வகையான பொருளாதாரம் கொண்டது. சோ யூஎன் கவுன்சில்ல ஒரு 5 நாடுகள் எடுக்கின்ற முடிவு இந்த 56 நாடுகளையும் பாதிப்பு அடைய செய்கிறது. சோ அப்போ எங்களுக்கானவற்றை நீங்களே முடிவு பண்ணீங்களா? 80 வருஷமாக சர்வதேச அமைப்புகளை திருத்தாமே இருப்பீங்களா? அதனால யூஎன் கவுன்சில முதல்ல திருத்தி அமையுங்க. கிழக்கு நாடுகள் ஒட்டுமொத்தமாக யூஎன் கவுன்சில புறக்கணித்தாலும் புறக்கணிக்கலாம், நமக்கான நியாயம் கிடைக்கலையே, ஒரு 5 பேர் மட்டும் தான் முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா ஐநா சபையில நிரந்தர உறுப்பினராக இடம்பெற வேண்டும் என்று கேட்டுட்டே இருக்குது. ஆனா இது வரைக்கும் செவி சாய்க்கல. அந்த அமைப்பு எடுக்கின்ற முடிவுக்கு நாம ஏன் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐநா தான் எல்லாவற்றுக்கும் தலைமை என்று சொல்லிட்டு சமாதான தூது விடுறேன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் நடக்கின்ற எல்லா போர்களையும் கண்டித்தாலும் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதே கிடையாது. யூஎன் கவுன்சில்ல போய் பயங்கரவாதத்தை பத்தி பேசினா கூட எந்த நாடு பயங்கரவாதத்தை ஆதரிக்குதோ அந்த நாட்டுக்கு மறைமுகமாக யூஎன் கவுன்சில் ஆனது ஆதரிக்கிறது, ஆதரவா இருக்குது. ஏன்னா சில நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோ அதிகாரம் கொண்டதா இருக்கு. இப்ப உதாரணமாக சைனா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்குது. நாம பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தா சைனாக்காரன் வீட்டோ அதிகாரத்தின் மூலமாக அதை கேன்சல் பண்ணிடுறான். அதனால ஐநா மன்றமானது சீர்திருத்தத்தை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் முதல்ல ஐஎம்எஃப்ல இருக்கக்கூடிய தலைமை பதவி ஒட்டுமொத்தமாக கிழக்கு நாடுகளுக்கு வந்து சேரணும். ஏன்னா நாமளும் பாகிஸ்தானுக்காரனும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். பாகிஸ்தான்காரன் ஐஎம்எஃப் கிட்ட கடன் கேட்கிறான். ஆனா சண்டை நடந்து கொண்டு இருக்கின்ற போது, பதட்டம் இருக்கின்ற போது ஒரு நாட்டுக்கு நிதியே கொடுக்க கூடாது. ஆனா ஐஎம்எஃப் ஆனது கிட்டத்தட்ட $7 பில்லியன் தான் நினைக்கிறேன் சண்டை போடுகின்ற போதே ஐஎம்எஃப் ஆனது சாங்ஷன் பண்ணுது. அப்போ பயங்கரவாதத்தை மறைமுகமா அங்க ஊக்குவிக்கிறாங்களா இல்லையா? அதனால ஐஎம்எஃப் ஆனது கலைக்கப்பட்டு ஆசிய நாடுகள், கிழக்கு நாடுகள் என்று சொல்லிட்டு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கிற நாடுகள் வந்து ஐஎம்எஃப்ல அதிகாரம் பெற வேண்டும். அதனால ஐஎம்எஃப் ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பையும் மாற்றுங்க. இரண்டாவது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தயவு செய்து எங்களுக்கு ஒரு அநியாயம், அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம், இதே தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது முன்னெடுக்குது. அதனால அந்த அமைப்பை கலைங்க. இல்ல எங்களை போன்ற வளரும் நாடுகள்ல அதுல பங்களிப்பு செலுத்தும் விதமாக அதிகாரம் மிக்க பதவியை கொடுங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அப்புறம் வேர்ல்டு ஹியூமன் கமிஷன், இப்படி எத்தனை சர்வதேச அமைப்புகள் இருக்குதோ அத்தனை அமைப்புகளும் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புலையோ இல்ல உலகம் முழுவதும் வளர நாடுகள் அந்த நாடுகள் இடம்பெறுகின்ற அளவுக்கு சீர்திருத்தம் வேண்டும். 20ஆம் நூற்றாண்டுல டைப்ரைட்டிங் தான் பெரிய கண்டுபிடிப்பு. அத மாதிரியான தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. ஆனா 21ஆவது நூற்றாண்டுல நாம இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வச்சிருக்கோம், இல்ல ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்கிறது? இந்த தொழில்நுட்பத்தை டைப்ரைட்டிங் மூலமாக செயல்படுத்த முடியுமா? இழக்க முடியுமா? முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோமா இல்லையா? அது மட்டும் கிடையாது, வாரம் ஒரு முறை வந்து தொழில்நுட்பங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதுலயும் ஏஐ வந்த பிறகு தினம் தினம் மாற்றம் அடைகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியும் சரி, புதிய கண்டுபிடிப்புகளும் சரி, இரண்டாவது நம்முடைய செயல்பாடுகளும். இப்படி இருக்கின்ற பொழுது உலகளாவிய அமைப்புகள் மட்டும் வந்து 80 வருஷமா பழையபடியே இருக்கும். பழைய ஆளுங்களே வந்து பார்த்தா கோல் வச்சுவாங்க. அப்படின்னு சொன்னா சிம் கார்டு இல்லாத செல்போன் மாதிரி, நெட்வொர்க் இல்லாத ஒரு பயன்பாடு அற்ற ஒரு டிவைஸா தான் இருக்கும். செல்போன் என்னதான் மிகப்பெரிய புதுசானதாகவும் நவீனத்துவமாக இருந்தாலும் அதுல நெட்வொர்க் வரணும், அதுக்கு சிம்மாவது இருக்கணும், இல்ல சிம் கார்டாவது இருக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு செல்போன் வச்சிருந்தா என்ன பயன்பாடு இருக்கும்? அந்த மாதிரி சர்வதேச அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். குறிப்பா அமெரிக்க கையில தான் அதிகாரம் இருக்கிறது. அதனால முதல்ல அவங்க கிட்ட இருந்து அதிகாரத்தை பறிக்கணும். உலகத்துல 56% மக்கள் தொகை கொண்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கு. இந்த நாடுகளுக்கு சர்வதேச அமைப்புகள் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்குது? அதனால இனிமே வந்து சர்வதேச நாடுகளுடைய கூட்டமைப்பு என்ன முடிவெடுத்தாலும் சரி, எங்க மீது அதை திணிக்க கூடாது, எங்க ஆலோசனை இல்லாம செயல்படுத்த கூடாது. அதனால சர்வதேச அமைப்புகளை மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உலக வல்லரசு நாடுடைய அதிகாரத்தில் இடிய இறக்கினாரு நம்ம மோடி. உலக வல்லரசுகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை விட்டு கொடுப்பாங்களா? இந்த மோடியை கணிக்கவே முடியலையா? அவன் பிரிக்ஸ் கூட்டமைப்புல எதையோ பேசுவான்னு பார்த்தா
நம்ம அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி பேசியிருக்கிறானே. அமெரிக்காவுடைய ஒருதலை பட்சமான முடிவை பற்றி பேச போறதில்ல. வரி சீர்திருத்தம் அல்லது வரி அல்லாத சீர்திருத்தம் ட்ரம்ப் மற்ற நாடுகள் மீது திணிக்கிறார் இல்லையா, அதை பத்தி பேசவே போறதில்ல அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அமைப்புகள்ல சில நாடுகள் மட்டும் பங்களிப்பா இருந்துட்டு மற்ற நாடுகளை ஏகாதிபத்திய மனநிலையுடன் ஆட்டி படைக்கிறது. இனிமே நாங்க ஒத்து வர மாட்டோம், மாற்றி அமையுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பலமானவர்களா இல்ல 5 நாடுகள் யூஎன் கவுன்சில் இடம் பெற்றிருக்குது அவங்க பெரிய ஆளுகளா நம்ம பார்த்துலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மோடி அவர்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல பாத்தீங்கன்னா ஆப்பு வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக எந்த தீர்மானமும் இயற்றவில்லை. ஆனா பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய எல்லா நாட்டு தலைவர்களும் அழைத்து பெஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிக்க சொன்னாரு, தீர்மானமும் ஏற்ற சொன்னாரு. உலக நாடுகள் அத்தனையும் கையெழுத்து போட்டது. சோ இந்தியாவுடைய கெத்து அங்க எடுபட்டது. இந்த மாதிரி சர்வதேச நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்த மோடி கடைசியில எதன் தலைப்புல பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அமைதி மற்றும் பாதுகாப்பு நிர்வாகம் இது தொடர்பாக தான் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று பிரிக்ஸ் கூட்டமைப்புல பேசினார். எப்போதும் சரி பயங்கரவாதத்தை தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ இல்ல அரசியல் காரணங்களுக்காகவோ யாரும் ஆதரிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நிதி உதவி யாரும் கொடுக்காதீங்க, ரெண்டாவது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறவன நண்பனா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்குள்ள நாம நிர்வாக கட்டமைப்பை எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை நமக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, வரி விகிதம், அப்புறம் சுகாதாரம் இவற்றை பற்றி எல்லாம் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள நாம என்ன மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்பிரிக்கா நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா நாடுகள்ல 56 நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைந்திருக்கிறது. அதுல வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் 10 நாடுகள் பிரிக்ஸ்ல இடம்பெற்றிருக்குது. அந்த மாதிரி வளர்ந்த 10 நாடுகள் வளராத ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு நாம என்ன மாதிரி உதவி பண்ணணும் அப்படின்னும் எல்லாவற்றையும் புட்டு வச்சிருக்கின்றாரு. சோ பிரிக்ஸ் கூட்டமைப்புல எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் மோடி அவர்கள் தான் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கின மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா நம்ம மோடி அவர்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு கூட்டத்தில் போய் கலந்து கொள்வதற்கு முன்பாக பிரேசிலுடைய அதிபர் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கின்றார். வரவேற்றதும் பிரிக்ஸினுடைய அதிபர் தான். கூடவே தென்னாப்பிரிக்காவுடைய அதிபரும் சேர்ந்து இருவருமாக மோடி அவர்களை வரவேற்றார்கள். சோ அடுத்த பிரிக்ஸ் கூட்டமானது எங்க நடக்க போகுதுன்னு கேட்டா இந்தியாவில் நடக்க போகுது. சோ வல்லரசு நாடுகள் என்ன விஷயத்த மோடி பேச மாட்டாருன்னு நினைச்சாரோ அந்த விஷயத்த பேசி எதிர்பார்க்காத இடத்துல ஒரு இடியை இறக்கிருக்காரு. சோ இது என்ன காங்கிரஸ் ஆட்சியா நடக்குது இந்தியாவில்? ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க நான் கேட்டு சேருங்க அப்படின்னு தலையாட்டி பொம்மையா இருப்பதுக்கு என் நாட்டுடைய நலன் என்னவோ, என் நாட்டுடைய வளர்ச்சிக்கு எது முக்கியமோ அதை தைரியமாக எல்லா தளத்திலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிரடி காட்டிக்கொண்டே இருக்கின்றார். சரி, மோடியுடைய வேண்டுகோளும் மோடியுடைய எதிர்பார்ப்பும் சர்வதேச நாடுகளும் வல்லரசு நாடுகளும் நடைமுறைப்படுத்த போதா? சர்வதேச அமைப்புகள்ல இந்த வேண்டுகோளுக்கு பிறகு மாற்றங்கள் வரப்போதா? இல்ல 80 ஆண்டு காலம் அப்படியே போச்சு, இன்னும் இருக்கிற காலங்களும் அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சர்வதேச அமைப்பும் மாற்றம் இல்லாம அப்படியே போக போறாங்களா? இந்தியா கேடுச்சுன்னா நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அடம் பிடிச்சி மாற்றம் இல்லாம கொண்டு போக போகுதா? உங்க கருத்து தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.